Hi friends, welcome to GD Last Days. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 7.5% ரிசர்வேஷனுக்கான ஆனர்ஸ்க்காக நேத்து கட் ஆஃப் வந்து வெளியிட்டு இருந்தாங்க. அந்த வீடியோவை நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த 7.5% கட் ஆஃப்ல செலக்ட் ஆனவங்க எல்லாருக்குமே வந்து மெயில் சென்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து ஆன்லைன் கவுன்சிலிங்கை வந்து அட்டன் பண்ண வேண்டியதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். இன்றைக்கி தான் உங்களுக்கு லாஸ்ட் டேட்டு. உங்களுக்கு மெயில் வரலனாலும் பரவாயில்ல. நீங்கள் வந்து உங்களுடைய அந்த கட் ஆஃப் வந்து மென்ஷன் பண்ணி வந்திருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் உங்களுடைய டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணி பாருங்கள். அதாவது எல்லாருக்கும் மெயில் வந்திருக்கானா, சில பேருக்கு வந்து சர்வர் இஷ்யூஸால் வரல. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இதில் வந்து அப்ளிகேஷன் நம்பர் ப்ளஸ் வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் மென்ஷன் பண்ணிவிட்டு லாகின் கொடுத்துட்டு உள்ளே போயிட்டு நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் காமிப்போம். டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற ஆப்ஷன்ஸு நீங்கள் எப்படி உங்களுடைய டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணுன்ற ஃபஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப்க்கான வீடியோ நான் மேக் பண்ணி போட்டிருக்கேன். அதனுடைய லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். நீங்கள் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிடும். அதே போல் வந்து உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் அப்லோட் பண்ண போகிறீங்க. இந்த மெயிலே வந்து உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணுன்ற கொடுத்துருப்பாங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் வந்து ஆன்லைன் கவுன்சிலிங்கில் வந்து அப்லோட் பண்ணணும், எல்லாமே ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் தான் நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ அதில் வந்து குறிப்பிட்ட MB கேபிக்குள்ளே வந்து அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் எடுத்து வச்சிருக்க ஸ்கேண்டு சர்டிஃபிகேட்ஸ் வந்து கம்மியாக ஆக்க முடியல, MB வந்து அதிகமாக இருக்குது, கேபி அதிகமாக இருக்குதுன்னா அதை நீங்கள் வந்து கம்ப்ரஸ் பண்ணியிருக்கலாம். இப்போ வந்து ஐ லவ் பிடிஎஃப்னு இருக்கு இல்லையா, இதில் போயிட்டு நீங்கள் வந்து கம்ப்ரஸ் கொடுத்துக்கலாம். செலக்ட் ஃபைல்னு போயிட்டு இது செலக்ட் ஃபைல்னு கொடுத்து எந்த ஃபைலை செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த ஃபைலை செலக்ட் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா, ப்ளஸ் வந்து அடுத்த டவுன்லோட்ஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு எந்த ஃபைலை வந்து லார்ஜாக அப்லோட் பண்ணியிருந்தாலும் அது வந்து சைஸை வந்து உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு இது இருக்குது, க்ரோம் ப்ரௌசரில் வந்து ரீசைஸ் அண்ட் இமேஜின் இருக்குது. அதில் வந்து இமேஜை வந்து நீங்கள் கம்மி பண்ணணுனாலும் சைஸை கம்மி பண்ணணுனாலும் இதில் செலக்ட் இமேஜில் போயிட்டு நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஆன்லைன் கவுன்சிலிங் அப்போ உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் சைஸ் வந்து பெருசாக இருக்குன்னா இந்த 2 வெப்சைட் வந்து நீங்கள் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணி சைஸை வந்து ஸ்மால் பண்ணிக்கலாம். இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து இன்றைக்கி உள்ள நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிடணும். யாருக்கெல்லாம் மெயில் வரலனாலும் பரவாயில்ல, நீங்கள் அந்த கட் ஆஃபில் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுதுன்ற பட்சத்தில் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் ப்ளஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்டிருந்தாங்கன்னா அதை கொடுத்து லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணிவிட்டு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்களோ அதை எல்லாமே வந்து கொடுத்து சப்மிட் கொடுத்துருங்க. அப்போ தான் வந்து உங்களுடைய ஆன்லைன் கவுன்சிலிங் முடிவடையும். இதில் எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங்.